சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பள்ளி வளாகத்தில் 2ஆம் வகுப்பு மாணவன் சடலமாக கிடந்த விவகாரத்தில் பள்ளி தாளாளரின் கணவன், மகன், கார் ஓட்டுநர் என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிங்கம்புணரியில் ஜெசரிஸ் பப்ளிக் பள்ளி மதுராபுரி வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் 7 வயது மகன் அஸ்வின் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல மாணவர்களை அழைத்து செல்ல நேற்று பள்ளி வாகனம் வராமல் பள்ளி நிர்வாகத்திற்கு சொந்தமான காரில் அஸ்வின் உட்பட 6 மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். ஜான் பீட்டர் என்பவர் காரை ஓட்டி வந்து மாணவர்களை காரிலிருந்து இறக்கிவிட்ட நிலையில் அனைத்து மாணவர்களும் இறங்கி சென்று விட்டதாக நினைத்து அவர் காரை பூட்டிவிட்டு சென்றிருக்கிறார். பின்னர் மாலை 3 மணியளவில் மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக காரை திறந்தபோது அஸ்வின் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த போது மருத்துவர்கள் சிறுவன் இறந்துவிட்டதாக கூறியிருக்கின்றனர். இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் சிறுவனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாகவும் பெற்றோருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர். அவர்கள் வந்து பார்த்தபோது சிறுவன் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 6 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தந்தை பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் பள்ளி தாளாளரின் கணவர் சங்கரநாராயணன், மகன் மகேஷ்குமார் மற்றும் கார் ஓட்டுநர் ஜான் பீட்டர் ஆகியோரை கைது செய்திருக்கின்றனர். காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது பெற்றோரும் உறவினர்களும் புகார் தெரிவித்துள்ளனர். வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு, மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு, கண்ணமெல்லாம் காயமா இருக்குது, பல்லு உடைஞ்சிருக்குது. என்ன நடந்துச்சு என் பிள்ளைக்கு? என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கே வரலன்னு சொல்றாரு. பார்த்தோன்னே என் பிள்ளை அதுல இருந்து 5 பேக்கே சாப்பிட்டு இருக்கியான், புக்கு எழுதி இருக்கியான், எல்லாமே பண்ணிருக்கியான். அப்ப என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வராத பிள்ளைக்கு பேக்கு எப்படி அந்த வண்டிக்கு போச்சு? என் பிள்ளை எங்க பேக் இருக்கு? என் பிள்ளை எங்க? அந்த ஸ்கூலுக்கு பையன் போயிருக்கான். ஸ்கூல்ல விளையாண்டத குழந்தைங்க பாத்துருக்கேன், தம்பியோட பொண்ணே பாத்துருக்கு. மதியம் வரையும் அங்க இருந்திருக்கான். டீச்சர் எல்லாத்தையும் இறங்கி போனாங்க. ஆமா, டீச்சர் அடிச்சு தள்ளாங்களா இல்ல பசங்க விளையாண்டு கீழே விழுந்தாங்களா தெரியல. உதட்டுல காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்திருக்கு, ரத்தப்போக்கு ஏற்பட்டு குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நேரா கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க தகவல் சொல்லிருக்கலாம் சார். 12:30 1 மணிக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம். 4 மணி வரையும் மறைச்சிருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம்.